வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்கலாங்களா? உங்களை உடைக்கிறதுக்கு தான் வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சில கதவுங்க மூடப்படுது, சில மனிதர்கள் விலகுறாங்க, சில கனவுகள் தோல்வி அடையுது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுங்களா? அந்த ஒரு காரணத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உடஞ்சிட மாட்டீங்க, இன்னும் பலமாயிடுவீங்க. இந்த உண்மையை முழுசாக புரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? இதெல்லாம் கேட்டால் உங்களில் நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் தான் உங்களை கவனிக்கிறதே இல்லையே. இதுதாங்க நிதர்சனமான உண்மையும் கூட. உங்களை நீங்கள் எப்போ நேசிக்க தொடங்குறீங்களோ, உங்களை எப்போ கவனிக்க தொடங்குறீங்களோ, உங்களை நீங்கள் எப்போ கொண்டாட தொடங்குறீங்களோ அப்போ தாங்க தெரியும் இந்த வாழ்க்கை நீங்கள் வாழறதுக்கு தான். கொஞ்சம் ஆசுவாசமாக உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ தாங்க உங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க தானே? சில சிச்சுவேஷன்ஸை தாண்டி போகணுன்னா உடம்புல இருக்க பலத்தை விட மனசில் தாங்க பலம் அதிகமாக வேணும். தோளில் அதிகமாக வெயிட்டானா இறக்கி வைக்கலாங்க. மனசில் வெயிட்டு அதிகமானா நிம்மதி போயிடும், தூக்கமே வராது. அதனால் அப்பப்போ கிடைக்கக்கூடிய சுமையை அப்பப்போவே இறக்கி வச்சிருங்க. கஷ்டமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்பப்போ இறக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிங்க. யார் மேலேயாவது முழுசாக நம்பிக்கை வச்சுட்டு அது உடையும் போது தாங்க இனிமேல் நம்ம வாழ்க்கையில் யாருமே தேவையில்லைன்னு தோணும், இல்லைங்களா? ஒரு சில ஆசைப்படுற விஷயங்களை எல்லாமே ரசிக்கிறதோட நிறுத்திக்கணுங்க. காக்கா கூட்டத்தோடு சேராதீங்க. கழுகு கூட்டத்தோடு சேரும்போது தேவையானது தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே ஒவ்வொரு சான்ஸ் ஒளிஞ்சிருக்குங்க. கண்டுபிடிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஐடியா எல்லார்கிட்டையும் கேளுங்க, ஆனால் ஃபைனல் உங்களுதாக தாங்க இருக்கணும். எப்போவுமே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? முகம் தெரியாத உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. பக்கத்துலேயே இருக்கிறவங்களுடைய திறமையை பார்த்து ஜெலசி தாங்க வருது, இல்லைங்களா? உயரன்றது நீங்கள் நிற்கிற இடம் கிடையாதுங்க. உங்களை கீழே தள்ள நினைக்கிறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பேச நினைக்கணுங்க, அதுதான் உயரம். சாப்பாட்டை விட உப்புக்கு தாங்க மரியாதை. ஆனாலும் உப்பு அதிகமாக சாப்பிட முடியுங்களா? அது போல தாங்க ஆடம்பரமும். ஆடம்பரத்துக்காக யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அழகாக தெரியுங்க. பணத்தை விட நேரத்தை கரெக்டாக செலவு பண்ணுங்க. பணத்தை இழந்துட்டா சம்பாதிச்சிடலாம், போன நேரத்தை சம்பாதிக்க முடியுங்களா? முடியாது. வாடகை வீட்டை எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் அது உங்களுதாகுமா? அதே போல தான் ஒரு சில உறவுங்க கிட்ட எவ்வளவு தான் அன்பு காட்டுங்க, அது உங்களோட உறவு ஆகவே ஆகாது. அடுத்தவங்களை ஏமாற்றி சொத்து சம்பாதிக்கலாங்க, அதை இருந்து ஆள்றதுக்கு ஆயுளை சம்பாதிக்க முடியுங்களா? உங்களை பற்றி யார் என்ன நினச்சாலும் நினச்சிக்கிட்டுங்க. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. உங்களோட சந்தோஷத்தை மற்றவங்கக்கிட்ட அடகு வைக்காதீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவங்கக்கிட்டையும் தேடாதீங்க, அது உங்ககிட்ட தான் இருக்குது. யாரோ ஒருத்தரால் அப்படியே உடஞ்சி அழுதுட்டு யாரோ ஒருத்தரால் சிரிக்கிறது தாங்க வாழ்க்கை, இல்லைங்களா? அழுதுகிட்டே இருந்தால் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு தெளிவு கிடைக்கிது. எதிர்பார்க்குற வாழ்க்கை, பொருள் எல்லாம் கிடைக்கிது. வாழ வேண்டிய வயசு முடிஞ்ச பிறகு இதுதாங்க லைஃபு. எவ்வளவோ பேருடைய அனுபவம், எவ்வளவோ பேருடைய ஆதங்கம் இதுதான், இல்லைங்களா? வர்றது நல்லதோ கெட்டதோ எதுக்காகவும் எங்கேயும் தயங்கி நிற்காதீங்க, போயிட்டே இருங்க. ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு ஆரம்பம் இருக்குன்றத மறந்துடாதீங்க. ஆறுதல்ன்றது யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுறது தான்.
இல்லைங்களா? உங்களை பிடிச்சவங்களா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம். அவங்கக்கிட்ட பேசும்பொழுது மனசு ரொம்ப ஆறுதலாக தானே இருக்கும். வாழ்க்கையில் எதை வேணுனாலும் நம்புங்க. இவங்க இதை செய்வாங்க, அவங்க உங்களுக்காக வாழ்வாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. யாரையும் எதிர்பார்த்து இருக்காதீங்க. அன்பு காட்டுறதுக்கு ரத்த சொந்தம் தான் வேணுன்றது கிடையாதுங்க. நல்ல எண்ணம் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கான சொந்தங்கள் தான். பணக்கவலையாக இருந்தாலும் மனக்கவலையாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடணும்னு நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட சொல்லுங்கள், அதில் உருகி சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உங்களுக்கும் மனசில் ஒரு சமாதானம் கிடைக்கும். சில நேரத்தில் ஒரு சில கதவுங்க மூடிடும். அது உங்களுக்கான தண்டனைன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் தப்பான பாதையில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றுறது தான் அந்த மூடுதல். இந்த விஷயம் காலம் போன பிறகு தாங்க தெரியும் மூடப்பட்டு இருந்ததுன்னு. உங்களுக்கும் அனுபவம் இருக்கும் இல்லையா? லேட்டானாலும் உங்களுக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்தே தீருங்க. வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே ஒரு திருப்தியை தர்றது. கொஞ்ச காலம் நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்னு அன்புக்காக ஏங்க வைக்குங்க. கொஞ்ச நாள் அந்த அன்பு கிடைச்சிடுச்சுன்னா தேவையான பணம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்க வைக்கும். கொஞ்ச காலம் போனால் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்னு சொல்ல வைக்குங்க. கொஞ்ச காலம் போனால் கடவுளே என்னை எப்போ கொண்டு போகிற அப்படின்னு புலம்ப வைக்கும். உண்மைதானங்க? எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைச்சிட்டு உங்களுக்காக ஒரு நிமிஷம் உட்காரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அங்கே நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்களோட ஆசை கனவுகள் கூட உயிரோடு இருக்காது. வாழ்க்கையில் சோதனைக்கு வரும்போது தான் ஒவ்வொருத்தருடைய குணம் வெளியில் வரும். அதுக்காக தாங்க சோதனையை கடவுள் கொடுக்குறார். ஒருத்தர் எப்போ தன்னோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டம் தடைகள் இதையெல்லாம் கவனிக்காமல் வாழுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிறைய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஜெயிச்சவங்க வாழ்க்கையில் தாங்க கஷ்டம் துன்பம் தடைகள் நிறைய இருக்குங்க. நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. பல தடவை தோத்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஏன்? அந்தளவுக்கு அனுபவங்கள் உங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆனால் ஒரு நிமிஷத்தை மட்டும் நிதானமாக யோசனை பண்ணி செய்யுங்க. உங்கள் எதிரியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே உங்ககிட்ட காட்டுவாங்க. ஒரு விஷயம் செய்யும்போது நல்லதா கெட்டதா அப்படின்னு குழப்பம் வருதுன்னா கண்டிப்பாக அது கெட்டதாக தான் இருக்குங்க. ஏன்னா நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் வரவே வராது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவநம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக தள்ளி தாங்க போகும். இப்போ வாழற வாழ்க்கை வெறுப்பாக இருக்குன்னு இன்னொன்று தேடினீங்கன்னா வேதனையாக இருக்குங்க. தன்னோட கண்ணீரை மறைச்சிட்டு இந்த உலகத்தையே சிரிக்க வச்சவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சார்லி சாப்ளின். வாழ்க்கைன்றது எப்போவுமே பூக்களால் மட்டுமே ஆனது கிடையாதுங்க. ஒரு சில நேரம் முள்ளாகவும் ஒரு சில நேரம் காயங்களாகவும் ஒரு சில நேரம் சோதனையாகவும் இருக்கும். அதையே தன்னோட வெற்றியாக மாற்றினவர் தாங்க சார்லி சாப்ளின். அவரோட வாழ்க்கையில் வறுமை தோல்வி தனிமை போராட்டங்கள் நிறைய சந்திச்சிருக்காருங்க. இதையெல்லாம் தாண்டி வந்தவர் தாங்க அவர். அவரோட கண்ணீரை இந்த உலகத்துக்கு மறைச்சிட்டு எல்லாரையுமே சிரிக்க வச்சார். அவருடைய வலிகளை மறைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்தார். வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் உங்கள் மனசோட வலிமையை யாராலையும் தூக்க முடியாதுன்றது தாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மோட்டிவேஷ்னல் முத்ராஸ் ஸ்பிரிச்சுவல் வீடியோக்களுக்கு மைண்ட் பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். என்றும் உங்களுடன் மைண்ட் பீட் சேனல். நன்றி, வணக்கம்.